என்னடி இன்னும் உடம்பு சரியாகல? டாக்டர்கிட்ட போலாமா? ஒன்னதான் கேக்குறேன். ஏய், என்னடி ஆச்சு? எதுக்கு அழுகுற? ஓ, சைக்கிள் உடைஞ்சு போச்சு, அப்பா காசு தர மாட்டாருன்னு சொன்னதுனாலயா? விடு, நான் தரேன், கவலைப்படாத. அது இல்லம்மா. அப்புறம் சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணணும்னு எடுத்துட்டு போன காலேஜ் அட்மிஷன் லெட்டர் தொலைஞ்சு போச்சுமா. ஓ, அப்பாட, நான் வேணது நடந்துருச்சு. என்னம்மா சொல்ற? பின்ன என்னடி, நான் எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது. சாதாரண நாள்ல படிக்கன்னு சொன்னாலே உங்க அப்பா தைய தக்கன்னு குதிப்பாரு. இதுல அவருக்கு எதுவும் தெரியாம பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி காலில் சலங்கைய வேற கட்டிக்கிட்டு இருக்க. உங்க அப்பாக்கு தெரியாம காலேஜ் போய் படிக்கிறது சாதாரண விஷயம் நினைச்சியா? அதான் அந்த சாமியே உனக்கு படிப்பெல்லாம் வேணான்னு சொல்லிருச்சு. நாங்க சொன்னா நீ எங்க கேக்குற? இப்பதான் சாமியே சொல்லிருச்சுல. போ, அந்த படிப்புல இருக்க ஆசையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வேலையை போய் பாரு. பாத்தியா, நான் சொன்னேன்ல, நான் சொல்றதே நடக்கும். யாருடி? என்னோட புது நம்பிக்கை. புரியல. உன் பழைய நம்பிக்கையெல்லாம் உடைக்க போறவரு மாமா தான் லைன்ல இருக்காரு. ஏய், யாராவது பாத்திர போறாங்க, சீக்கிரம் பேசுடி. ஹலோ மாமா. பொங்குடி, மாமா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சொல்லுங்க மாமா. சர்ப்ரைஸ்ங்கற சாதாரணமா சொல்லிட முடியுமா? மாமா நீ நேர்ல வா சொல்றேன். இப்போ வா. ஆமா, உங்க வீட்டு வாசல்ல தான் கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன். வெளியே வா. என்ன மாமா சொல்றீங்க? முக்கியமான விஷயம், அதான் இந்த நேரத்துல வந்திருக்கேன். இல்லைன்னா காலையில கூட வந்து கொடுத்துருவேன். மாமா மாமா ப்ளீஸ் மாமா, என்னன்னு போன்லயே சொல்லுங்க மாமா. நோ நோ நோ, நீ நேர்ல வந்தாதான் சொல்லுவேன். சரிங்க மாமா, நான் வரேன். வாசல்ல உங்க அப்பா உட்காந்துட்டு இருப்பாரு, பாத்து வா. எப்படியாவது சமாளிச்சுட்டு வந்துடுறேன் மாமா. சரி வா. என்னமாடி? மாமா வெளியே தான் நிக்கிறாராம். நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, உங்க அப்பா கீழே இருக்காருடி. என்னம்மா பண்றது? மாமா வர சொல்றாரு. எப்படியாவது சமாளிச்சிடுறேம்மா. ஏய், நிக்க சொல்லு. என்ன அர்ச்சனா, இந்நேரத்துல பொம்பளை பிள்ளைக்கு வெளியில என்ன வேலை? இருட்டினதுக்கு அப்புறம் எதுக்கு வெளியே போகணும்னு கேக்குறேன். நான் எங்கேயும் போகல மாமா. நீ போகல, போறவங்கள எங்க போறேன்னு கேக்குறேன். இல்ல அண்ணி, சும்மா பக்கத்துல. அர்ச்சனா, பண்ணி கொடுத்த சத்தியம் ஞாபகம் இருக்கான்னு கேளு.